2015 கிட்டத்தட்ட 10-11 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. இந்தியாலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பப்ளிக் செக்டார் பேங்க்ல ஒரு வேலை கிடைக்குது. மாசத்துக்கு ஒரு 20-25,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்றான். கரெக்டா ஒரு வாரத்துல அவன் ஜாயின் பண்ணணும். அந்த பாயிண்ட்ல அவனுக்கு இன்னொரு வேலை கிடைக்குது. இந்த கவர்மெண்ட் ஜாப வேணான்னு சொல்லிட்டு அந்த பிரைவேட் கம்பெனில சேரும். இங்க அவரோட ஆரம்ப சம்பளம் கிட்டத்தட்ட 35,000 ரூபாய். அங்க இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-11 வருஷம் தான் இருக்கும். இன்னைக்கு அதே நபர் கிட்டத்தட்ட 8 இருந்து 9 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். வருஷத்துக்கு கிடையாது, மாசம் மாசம் இந்த தொகையை சம்பாதிக்கிறார். தனியா ஏதோ பிசினஸோ இல்ல எக்ஸ்ட்ராடனரியா வேற ஏதோ துறையோலாம் கிடையாது. எந்த துறையில ஆரம்பிச்சானோ அதே துறையில ரெகுலர் டே ஜாப்ல இருந்து சென்னையில இருந்து மாசம் மாசம் இந்த தொகையை earn பண்ணிட்டு இருக்கு. இது ஒருத்தரோட ஸ்டோரி மட்டும் கிடையாது. என்னோட சர்க்கிள்லயே மல்டிபிள் பீப்புள் வேற துறையில இருந்து இதே மாதிரி அவங்களோட வருமானத்தை எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெருசா உயர்த்தினது ரொம்ப க்ளோஸா நான் பார்த்தேன். இன்ஃபேக்ட் பர்சனலா என்னோட ஜேர்னியை எடுத்தீங்கனாலும் நான் வேலைக்கு போக ஆரம்பிக்கும் போது வெறும் 10,000 ரூபாய் விட குறைவான சம்பளத்துல இருந்து ஆரம்பிச்சேன். அங்க இருந்து ஒரு 4-5 வருஷத்துல அதை 10x பண்ண முடிஞ்சது. மறுபடியும் ஒரு 5-6 வருஷத்துல அங்க இருந்து அதையுமே மறுபடியும் 10x பண்ண முடிஞ்சது. இந்த வீடியோல எக்ஸாக்ட்டா நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட வருமானத்தையும் நம்ம நினைக்கிறதை விட அதிகமா உயர்த்த முடியும்ன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். அதாவது இந்த பாயிண்ட்ல நிறைய பேர் யோசிக்கிறது என்னவா இருக்கும்னா, அந்த பையனுக்கு ரொம்ப லக் இருந்திருப்பா அதனாலதான் பண்ணாரு, இல்லனா நீங்க இந்த துறையில இருக்கீங்க இதனால இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான பதிலுமே இதே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்ஃபேக்ட் இந்த சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 500-600 வீடியோ பப்ளிஷ் பண்ணிருப்பேன். ஆரம்பிச்ச முதல்ல இருந்தே நான் எம்பசைஸ் பண்ற ஒரு முக்கியமான விஷயம், நம்ம வெல்த் பில்ட் பண்ணோம்னா நம்மளோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால பண்ண முடியுமே தவிர ரிட்டர்ன்ஸை நம்பி இருக்கக்கூடாதுன்றது. இன்ஃபேக்ட் ஒரு 9வது 10வது வீடியோல இருந்தே இதை தொடர்ந்து சொல்லிட்டே வரேன். மல்டிபிள் வீடியோஸ்லயும் சொல்லியிருப்பேன். ஆனால் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணோன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் அதை எப்படி பண்ணோன்றது தான் ரொம்ப பெரிய கேள்வியா இருந்திருக்கும். அதுக்கான 5 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்கை தான் டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். இப்போ முதல்ல என் ஃப்ரெண்டோட சிச்சுவேஷனே எடுத்துப்போம். 2014 காலேஜ் முடிச்சுட்டு வெளில வரான். அந்த பாயிண்ட்ல அவனோட காலேஜ் சிஜிபிஏ 60%க்கும் கொஞ்சம் குறைவா தான் இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த பாயிண்ட்ல பெரும்பாலான கம்பெனிஸ் 60% லிமிட் வச்சாங்கன்னா அவனால இன்டர்வியூலயே உட்கார முடியாதுன்ற சிச்சுவேஷன்ல இருக்கான். வெளியில வரும்போது வேலைன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஏதாவது கிடைச்ச வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல வேலையில சேர்றான். அதாவது காலேஜுக்கு போய் பசங்களுக்கு ஆப்டிடியூட் சொல்லி கொடுத்து அவங்களை இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றதுதான் அவனோட வேலையா இருந்தது. கிட்டத்தட்ட மாசத்துக்கு இப்போ 12 இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் மாசம் மாசம் வருமானம் தரேன்னு சொல்றான். அவன் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு சம்பந்தமே இல்லாத ஒரு துறையில ஒரு கிடைச்ச வேலைக்கு போவோம்னு சொல்லிட்டு முதல் 2 வருஷத்துக்கு இந்த வேலைக்கு போயிட்டு அந்த பாயிண்ட்ல புதுசா காலேஜ் முடிச்ச எல்லாரும் பண்ற மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறான்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்றாங்களே அதுவும் ட்ரை பண்ணிட்டே வரான். ஒரு கவர்மெண்ட் பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி அந்த இன்டர்வியூவும் கிளியர் பண்ணி அவனுக்கு அந்த வேலையும் கிடைச்சிருது. அதே பாயிண்ட் இன் டைம்ல நான் ஒரு கம்பெனில புதுசா ஜாயின் பண்ண போறேன். நான் ஜாயின் பண்ண உடனே அதே டீம்ல வேகன்சி இருக்கு, ஃப்ரெஷர் ஹையர் பண்றேன்னு சொல்லியிருந்தான். அதுக்கு இவன் அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். இவன் அப்ளை பண்றான், அந்த இன்டர்வியூவும் கிளியர் பண்றான். ஆனா அந்த பாயிண்ட்ல அவனுக்கு கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அதாவது முன்ன பின்ன அவன் கோட் அடிச்சு எந்த பழக்கமும் கிடையாது. அந்த 1-2 வாரம் கேப்ல ப்ரிப்பேர் பண்ணி அந்த இன்டர்வியூ கிளியர் பண்றான். அப்பதான் அந்த பிரைவேட் கோடிங் ஜாப் அவனுக்கு கிடைக்குது. இங்க தான் கிட்டத்தட்ட மாசத்துக்கு 35,000 வருமானம் ஆரம்பிக்கும். இந்த சிச்சுவேஷன் எடுத்தீங்கன்னா இவன் டாப்பரான்னு கேட்டா கிடையாது. ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கில்லோ இல்ல டேலண்டோ இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. வேற ஏதாவது எக்ஸ்ட்ராடினரியான அட்வான்டேஜ் இருந்ததான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப நார்மலான ஸ்டார்ட். ஆனா இந்த பாயிண்ட்ல வருஷத்துக்கு 1 கோடிக்கும் மேல earn பண்ணிட்டு வரான். கிட்டத்தட்ட 11 வருஷம் அதே துறையில ரெகுலர் டே ஜாப் பண்ணி அதுல சில சுவிட்சஸ் மட்டும் பண்ணி அங்கிருந்து அவனோட இன்கம் அவனால உயர்த்த முடிஞ்சு. நம்ம எவ்வளவு அதிகமா சம்பாதிப்போன்றதை டிட்டர்மின் பண்ற நம்பர் 1 ஃபேக்டர்னு சொன்னா ஃபைண்டிங் த ரைட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த குட்டையில நம்ம விழுறோன்றதுதான் முதல் பாயிண்ட். அதாவது நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறோன்றதை தாண்டி அது எந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கோன்றதான் ரொம்ப முக்கியமே. இதை கேட்கும் போது நிறைய பேர் ஓகே புரிஞ்ச மாதிரி இருக்குன்னு தலையாட்டினாலும் நம்ம வருமானத்தை நிர்ணயிக்க போறது 3 விஷயங்கள் தான். அதாவது நம்ம எவ்வளவு எஃபர்ட் போடுறோன்றது கிடையாது, நம்மளுக்கு என்ன ஸ்கில் இருக்குன்றது கிடையாது. இந்த 3 விஷயம் தான் நம்ம எவ்வளவு சம்பாதிப்போன்றதை டிட்டர்மைன் பண்ணும். ஒண்ணு நம்ம பண்ற வேலையில இருந்து எந்த அளவுக்கு வேல்யூ கிரியேட் ஆகுதுன்றது. அதாவது எவ்வளவு அதிகமான இம்பாக்ட் நம்ம கொடுக்குறோமோ, அதாவது எத்தனை பேர் அது போய் ரீச் ஆகுதோ இல்ல எத்தனை பிசினஸ் அது அஃபெக்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் நம்ம எவ்வளவு சம்பாதிப்போன்றதை டிட்டர்மைன் ஆகுது. அதாவது நம்ம பண்ணக்கூடிய வேலையினால பெருசா யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. அதுல இருந்து எந்த பெரிய லாபமோ நம்மளோட கம்பெனிக்கோ இல்ல பிசினஸ்க்கோ எதுவும் வரப்போறது இல்லைன்னா நமக்கு கம்மியான பேமெண்ட் தான் கொடுப்பான். ஒருவேளை நம்ம பண்ணக்கூடிய வேலையில இருந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் வந்து அந்த கம்பெனியோட ரெவன்யூ கூடுது இல்ல அதுல இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் அதிகமாயிட்டே வராங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய இம்பாக்ட் காட்டணும்னா நமக்கு அதிகமான வருமானம். அதாவது நம்ம கிரியேட் பண்ற வேல்யூ தான் ஃபர்ஸ்ட் டிட்டர்மைனிங் ஃபேக்டரே. இதுக்கு அடுத்தது நம்ம பண்ணக்கூடிய வேலையிலிருந்து நம்மளை எவ்வளவு ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடியும்ன்றத பொறுத்து தான் நம்மளோட வருமானம். நம்மளோட தேவை அந்த வேலையில ரொம்ப அதிகமா இருக்கு, நம்மள ரீப்ளேஸே பண்ண முடியாதுன்னு இருந்ததுன்னா நமக்கு அதிகமா பே பண்ண அந்த பிசினஸ் எப்பவுமே ரெடியா இருக்கும். ஒருவேளை நம்மள ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிடலாம், யாரு வேணாலும் அந்த வேலையை செய்யலான்ற பட்சத்துல நம்மளோட வேல்யூ ரொம்ப குறைவா இருக்கும். 3வது முக்கியமான விஷயம், பிசினஸுக்கோ இல்ல பணம் பண்ணக்கூடிய விஷயத்துக்கோ நம்ம எவ்வளவு கிட்ட இருக்கோம் இல்ல தூரமா இருக்கோன்றத பொறுத்து தான் நம்மளோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்ணுவோம். அதாவது நம்ம பண்ணக்கூடிய வேல்யூ
அப்படின்றதுனால இந்த பிசினஸுக்கு பெருசா பணம் பண்ண முடியும்னா நமக்கு அதிகமான சம்பளத்தை கொடுக்கறதுக்கு கம்பெனிஸ் ரெடியா இருக்கும். ஸோ ஒரே கம்பெனில 2 டிபார்ட்மெண்ட் இருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் பண்றதுல பெருசா பிசினஸுக்கு எந்த ரெவன்யூ வரல, எந்த காசும் வரலன்னா அங்க வேலை செய்யறவங்களை விட வேற ஏதோ டிபார்ட்மெண்ட் அதுதான் முக்கியமான பிசினஸே பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு அதிகமான வருமானத்தை கொடுக்கறதுக்கு கம்பெனி கண்டிப்பா ரெடியா இருக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய அதே ஸ்கில்ல 2 டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல எடுத்துட்டு போய் காட்டுறோம்னா ஒரு இடத்துல அதிகமான வருமானமும் இன்னொரு இடத்துல கம்மியான வருமானமும் வரும். அதனால நம்ம எங்க இருக்கோன்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அதாவது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா ரொம்ப பிரில்லியன்ட்டான ஒரு அக்கௌண்டன்ட்டா இருக்கீங்கன்னு வச்சோம். சின்ன கம்பெனி, அதாவது 5 பேர் 6 பேர் கொண்ட சின்ன கம்பெனிக்கு பிசினஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் பாக்குறீங்கன்னா அங்க அதுக்கேற்ற மாதிரியான வருமானம் தான் கொடுக்கும். அதுக்கு பதிலா ஒரு எம்என்சில அதே வேலையை அதே ஸ்கில்ல அங்க காட்டினா அதிகமான வருமானம் கிடைக்கும். ஸோ உங்களோட எர்லி கரியர்ல இருக்கீங்களா, அதாவது முதல் 5 வருஷம் தான் அது வேலைக்கு போயினா நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயத்துல 2 விஷயத்தை சூஸ் பண்ணணும். ஒன்னு, நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில வேலை செய்ய போறீங்கன்றது, இன்னொன்னு அதே இண்டஸ்ட்ரியில என்ன பொசிஷன்ல வேலை செய்ய போறேன்றது டிட்டர்மைன் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு எல்லா கம்பெனிலையும் ரெக்ரூட்டர்னு ஒரு ரோல் இருக்கும். அதாவது யாரெல்லாம் வேலை தேடுறாங்களோ அவங்கள கம்பெனி கூட கனெக்ட் பண்றதுதான் அவங்களோட வேலை. நீங்க ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலை தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ரெஸ்யூம் எடுத்து இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, இதுதான் எங்களோட கம்பெனி, இன்டர்வியூக்கு அட்டென்ட் பண்ண ரெடியா இருக்கீங்களான்றது கான்டாக்ட் பண்ணி இந்த இன்டர்வியூ ப்ராசஸை செட் பண்ணி கொடுக்கறது தான் ரெக்ரூட்டரோட வேலை. எந்த இண்டஸ்ட்ரி போனாலும் ரெக்ரூட்டருக்கு இதே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கும். ஆனால் ஒரு டெக் இண்டஸ்ட்ரியில, ஒரு பெரிய டெக் கம்பெனில ரெக்ரூட்டரா இருந்தா அவங்களோட வருமானம் நார்மல் சின்ன கம்பெனில இருக்கக்கூடிய ரெக்ரூட்டரை விட ரொம்ப அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மடங்கு அதிகமா இருந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரியோட சாய்ஸை பொறுத்து நம்மளோட வருமானம் மாறும். கிட்டத்தட்ட அதே ஸ்கில் அதே வேலையை தான் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி அந்த ரெக்ரூட்மெண்ட்லயும் என்ன பொசிஷன்ல நம்ம வேலை செய்ய போறோம், என்ட்ரி லெவல் மட்டும் ஹேண்டில் பண்ணுவோமா இல்ல இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்களை ஹேண்டில் பண்ணுமான்றதை பொறுத்து இன்னும் நம்மளோட வருமானம் அதிகரிக்குமா இல்லையான்றது டிட்டர்மைன். ஸோ முதல் ஸ்டெப் சூசிங் த ரைட் பாயிண்ட். இருக்கிறதுலே பெரிய பாயிண்ட்ல அதே ஸ்கில்லும் அதே எஃபர்ட்டும் போட்டு அதிகமா வருமானம் சேர்க்க முடியும்ன்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஆனா யூஸ்வலா மக்கள் ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதுல ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடும். இதை விட்டு வெளில போனோம்னா அவங்களால ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா புதுசா ஏதோ கத்துக்கிற மாதிரி இருக்கும், அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், புது டொமைன்குள்ள போற மாதிரி இருக்கும், ஆல்ரெடி இருந்ததை விட ஸ்டெப் டவுன் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான அன்கம்ஃபர்ட் மட்டும் தான் நம்மளோட growth-ஐ டிட்டர்மைன் பண்ணும். ஸோ ஷார்ட் டேர்ம்ல ஒரு பெயின் எடுத்து அது லாங் டேர்ம் பெனிஃபிட் கொடுக்கணும்னா எனி பாயிண்ட் இன் டைம் அதை சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஸ்விட்ச் பண்ணணும் இல்ல மாறணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதுதான் உங்களோட சைன்னே சொல்லலாம். அதுவும் எர்லி கரியர்ல இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை கண்டிப்பா எடுத்தாகணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு. ஒருவேளை உங்களால இண்டஸ்ட்ரியோ இல்ல ஜாபோ எல்லாம் ஸ்விட்ச் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா அவங்களுக்கானது தான் இந்த 2வது பாயிண்ட். இருக்க இடத்துல இருந்தே வளர்றதுக்கு நமக்கு தேவையானது அக்கௌண்டபிலிட்டி. அதாவது நமக்கு வருஷம் எவ்வளவு சேலரி உயர்த்தணும் டிட்டர்மைன் பண்றது ஒரே ஒரு விஷயம் தான். அதாவது நம்மளை இழக்கிறதுனால அந்த கம்பெனிக்கோ இல்ல பிசினஸுக்கோ என்ன நஷ்டம் வருமோ அந்த அளவு வரைக்கும் அவங்க நமக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஒருவேளை நம்மளை இழக்கிறதுனால பெருசா எந்த நஷ்டமுமே கிடையாதுன்னா பேசிக்கா பேர் மினிமம் என்ன கொடுத்தா நம்மளை ரீடைன் பண்ண முடியுமா அதை வச்சு ரீடைன் பண்ணுவோம். இல்ல நம்மளோட தேவை ரொம்ப அதிகமா இருக்க பட்சத்துல நம்மளை இழந்தா அதை ரீப்ளேஸ் பண்ண இன்னொரு ஆளை பிடிக்கணும், அவனுக்கு ட்ரைனிங் போடணும், அதுக்கு நிறைய காஸ்ட் ஆகும். அந்த காஸ்ட்டை மேட்ச் பண்ற வரைக்கும் மேக்ஸிமம் நம்மளுக்கு பே பண்ண ரெடியா இருப்பாங்க. இதுக்கு நடுவில் இந்த அப்ரைசல் சைக்கிள், பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூன்றதுலாம் எல்லாமே டெக்கரேஷன் மட்டும் தான். பேசிக்கா இது மட்டும் தான் நம்ம வருஷம் எவ்வளவு பே ரைஸ் வாங்கும்ன்றதை கிளியரா டிட்டர்மைன் பண்ணும். இப்போ நவல் ரவிகாந்த் கிளியரா ஒரு விஷயத்த சொல்லிப்பார். அதாவது ஒரு சிம்பிள் ஃபார்முலா படி ஸ்பெசிபிக் ஸ்கில் நம்ம வச்சிருந்து அதுக்கு அக்கௌண்டபிலிட்டியும் லெவரேஜையும் சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம எங்க இருக்கணுமோ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணுமோ அது இவென்ச்சுவலி கண்டிப்பா நடந்துரும் சொல்லியிருப்பார். இங்க 3 விஷயங்கள் இருக்கு: ஸ்பெசிபிக் ஸ்கில், அக்கௌண்டபிலிட்டி, லெவரேஜ். இதுல அக்கௌண்டபிலிட்டியை தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவோம். அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க, அதை டைமுக்கு கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டேன், அடுத்து ஒரு வேலை கொடுத்தாங்க அதையும் டைமுக்கு என் பேர்ல இருந்து கரெக்டா முடிச்சு கொடுத்துட்டேன்னு சொல்லுது அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அதை தாண்டி அதுல இருந்து வரக்கூடிய ரிசல்ட்ஸை நம்ம ஓன் பண்றது தான் அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கஸ்டமர் கேர் ஏஜென்ட்டா வேலை செய்றீங்க, டெய்லி உங்களுக்கு கால் வருது, அதை அட்ரஸ் பண்றீங்க, கரெக்டா இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை பார்த்து பதில்லாம் சொல்லிடுறீங்க, அவங்களும் அதை கேட்டுட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஒரு நாளைக்கு 40-50 கால் வருது, அதுல 30 இல்ல 35 ப்ராப்ளம் ஒரே மாதிரியான ப்ராப்ளமா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன தோணும், இது எனக்கு தெரிஞ்ச ப்ராப்ளம் தான், நான் அதுக்கு பதில ஈஸியா சொல்லிடுவேன், முடிச்சிட்டேன், என் கால் கவுண்ட் 40-50ன்னு இருக்கு, நான் நல்லா ஒர்க் பண்றேன்னு உங்களுக்கு தோணுது இல்ல? ஆனா நியாயமா ரிசல்ட் என்னவா இருந்திருக்கணும்? 30-35 கஸ்டமருக்கு ஒரே பிரச்சனை வருதுன்னா எந்த டீம் அது கன்சர்ன்டா இருக்கோ அது ஏன் நடக்குதுன்றத புரிஞ்சுக்கிட்டு அதை மொத்தமா சால்வ் பண்ணிட்டா இதுக்கப்புறம் கஸ்டமருக்கு அதே பிரச்சனை வராம இருக்கும். இந்த இடத்துல ரிசல்ட்டை நீங்க ஓன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில நீங்க டெவலப்பரா வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் அசைன் பண்ணிருப்பாங்க, அதை முடிச்சிட்டேன்றதை மட்டும் சொல்லாம அதுல இருந்து என்ன பிசினஸ் இம்பாக்ட் வந்ததுன்றதுக்கான ரிசல்ட்டை ஓன் பண்ண ஆரம்பிக்கணும். ஒருவேளை நம்ம பண்ண வேலையில நம்ம எதிர்பார்த்த பிசினஸ் இம்பாக்ட் வரலன்னா மறுபடியும் அதுக்கு ஃபாலோ அப் கிரியேட் பண்ணி இந்த வேலையை மாத்தி இப்படி பண்ணோம்னா இந்த இம்பாக்ட் இருக்கும்ன்றத பிசினஸுக்கு நம்ம ப்ரொபோஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை கொண்டு வர வரைக்கும் மொத்தமா ஓன் பண்ணோம்னா தான் அதை அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த அக்கௌண்டபிலிட்டி தான்
ஆக்சுவலா நமக்கு எவ்வளவு பே பண்ணணும்ன்றதே டிட்டர்மைன் பண்ணும். அதாவது அக்கௌண்டபிலிட்டியை மட்டும் எடுத்துட்டு நான் பாட்டுக்கு நல்ல வேலை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓரமா அப்படியே விட்டோம்னாலும் வளர்ச்சிலாம் இருக்காது. இதை நான் பண்ண அதனால இந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் இருந்ததுன்றத யாருக்கெல்லாம் தெரிய வைக்கணுமோ அதையும் தெரிய வச்சுட்டு வரணும். அதாவது நல்ல வேலை நான் பண்ணா அதுவா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அதுவா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பேயும் உயரும்னு நினைச்சீங்கன்னா அப்படிலாம் நடக்காது. மேல இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ்க்கோ இல்ல அடுத்தடுத்த லெவல்ல இருக்கவங்களுக்கோ என்ன பிசினஸ் இம்பாக்ட் கொண்டு வந்தேன்றதையும் ரெகுலரா நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஆக்சுவலா நமக்குன்னு சொல்லிட்டு பிராக் டாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட பெருமையை நம்மளே நோட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி போட்டு வாரம் வாரம் இந்த வாரம் நான் என்ன பண்ணேன், இதனால நான் என்ன பெரிய இம்பாக்ட் கொண்டு வந்தேன்றதை நோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒருவேளை வருஷம் முடியும் போது பர்ஃபார்மன்ஸ் சைக்கிளையோ இல்ல அப்ரைசல்லையோ இந்த டாக்குமெண்ட்டை திரும்பி பார்த்தோம்னா இதெல்லாம் எடுத்து பேசுறதுக்கு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கும். இல்லைன்னா ஆல்மோஸ்ட் நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் ஒரு 80% வேலையை கம்ப்ளீட்டா மறந்துட்டு இருப்போம். பெரிய விஷயமே பண்ணியிருந்தாலும் யாருக்கும் தெரிய வைக்காம போயிடும். ஸோ இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த நோட்ஸோ இல்ல டாக்குமெண்ட்டோ நீங்க மெயின்டைன் பண்ணலன்னா அதை நோட் பண்ண ஆரம்பிங்க. அதாவது இந்த வேலையை நான் பண்ணேன், இது நல்லபடியா போச்சு, இதனால இந்த இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. காட்டுறதுக்கு எந்த ரிசல்ட்டும் நம்ம கிட்ட இல்லைன்னா நாளைக்கு நெகோசியேட் பண்றதுக்கான பவருமே நமக்கு கிடையாது. இதை பண்ணும் போதே உங்க மேனேஜர் கிட்ட ஓப்பனா நான் அடுத்த பேண்டுக்கு போனோம்னாலோ இல்ல அடுத்த ப்ரொமோஷன் லெவலுக்கு போனோம்னாலோ என்னென்ன பண்ணணும்ன்றதுக்கான செக்லிஸ்ட் கொடுங்கன்னு கேள்வி. ஸோ மேனேஜரோ இல்ல கம்பெனியோ என்ன எதிர்பார்க்கறாங்கன்ற கிளியர் செக்லிஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் நம்ம டிரைவ் பண்ணிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறமும் பே ரைஸ் இல்லைன்னா என்ன ரீசன்றத கிளியரா டாக்குமெண்டடா கேட்கறதுக்கு நம்ம கிட்ட எவிடன்ஸும் இருக்கும். ஸோ பேசிக்கா நம்ம பண்ணக்கூடிய வேலையில எவ்வளவுக்கு எவ்வளவு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா பே பண்ணப்படும். அதே நேரத்தில் உங்களோட மேனேஜரோ லீடோ அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராகவும் சேர்த்துக்கோங்க. அதனால நீங்க பண்ற வேலைக்கான விசிபிலிட்டியும் கிளியரா கிடைக்கும். இதுக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் தான் லெவரேஜ் பில்ட் பண்றது. அதாவது ஒரு சிம்பிள் क्वेश्चनக்கு பதில் சொல்லுவோம். நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நாளையில இருந்து நம்ம வேலைக்கே போக மாட்டோம், வேலை செய்யலனா நம்மளுக்கு வருமானம் வருமா இல்ல நின்றுமான்ற கேள்விதான் நம்ம கிட்ட லெவரேஜ் இருக்கா இல்லையான்றதுக்கான பதில் நான் சொல்லணும். அதாவது லெவரேஜ்னா என்னன்னா நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அதை விட 10 மடங்கோ 100 மடங்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசான அவுட்புட் வர்றதுக்கான பவர் இருக்கிறது தான் லெவரேஜ்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம போடக்கூடிய நேரத்தை பொறுத்து தான் நம்மளோட பே இருக்குன்னா, அதாவது 10 மணி நேரம் வேலை செஞ்சா எனக்கு இந்த தொகை வரும், அதே 12 மணி நேரம் போனா இந்த தொகை வரும்னு இருந்ததுன்னா நமக்கு லெவரேஜ் பெருசா இல்லைன்னு அர்த்தம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு டெய்லரிங் ஜாபோ இல்ல கஸ்டமர் கேர் ஜாபோ எடுத்துப்போம். நம்ம எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோமோ அதுக்கேற்ற அவுட்புட் தான் நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதாவது ஒரு டெய்லரா இருக்கீங்க, ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும்னா நம்ம அத்தனை மணி நேரம் செலவு பண்ணாதான் அந்த ஒரு ஷர்ட்டை பண்ணிருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஷர்ட்டை பண்ணணும்னா மறுபடியும் இதே அளவு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளோட டைமும் அவுட்புட்டும் டைரக்டா ப்ரொபோஷனலா இருக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு முறை தான் நீங்க அதை தயாரிக்க போறீங்க, ஆனா பல 100 மக்களுக்கோ இல்ல பல மில்லியன் இல்ல பல பில்லியன் மக்கள் கூட விற்க முடியும்ன்ற கேப்பபிலிட்டி இருந்ததுன்னா அங்க பெரிய லெவரேஜ் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள்னா சினிமா எடுத்துக்கலாம். ஒரு வாட்டி தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு அஃப்கோர்ஸ் நிறைய எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஆனால் அதை பல லட்சம் மக்களை பார்க்க வைக்க முடியும், அதுவும் பல வருஷத்துக்கு எப்ப வேணாலும் பார்க்க வைக்க முடியும், பணமும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சோ இங்க போட்ட எஃபர்ட்டுக்கும் வரக்கூடிய அவுட்புட்டுக்கும் டைரக்டா அப்படியே லிங்க் இருக்காது. இதே எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சாஃப்ட்வேரோ இல்ல ஆப்புக்கும் பொருத்த முடியும். அந்த ஆப்பை பண்றதுக்கு ஒரு முறை தான் எஃபர்ட் போட்டிருப்பாங்க, பல லட்சம் மக்கள் எப்ப வேணாலும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்றதுனால அந்த ஆப்போ இல்ல சாஃப்ட்வேர் பண்ணவங்களுக்கு தொடர்ந்து எப்பவுமே காசு வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த டெய்லரிங் எக்ஸாம்பிளே எடுத்தாலும் கம்பெனிஸ் லேபர் லெவரேஜை யூஸ் பண்ணும். அதாவது ஒரு பெரிய கம்பெனி நைக்கியோ இல்ல H&M மாதிரி ஒரு பெரிய கம்பெனி இருக்குன்னா நம்ம ஊர்ல திருப்பூர்ல ஏதோ ஒரு பெரிய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கூட கான்டாக்ட் போட்டு அங்க நிறைய லேபர் ஒர்க் பண்ணி அவங்க நிறைய ஷர்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அங்க மிஷினரியும் ஒர்க்கர்ஸும் லெவரேஜா இருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஓனருக்கு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒர்க் ஆகிறதுனால இந்த லெவரேஜ் மூலமா அவரால் அதிகமா பணம் பண்ண முடியும். நவல் ரவிகாந்தோட புக்ல 3 லெவரேஜ் சொல்லியிருப்பார். ஒன்னு லேபர், இன்னொன்னு கேபிட்டல். லேபர் லெவரேஜை இப்பதான் பார்த்தோம். கேபிட்டல்னு சொல்லும்போது நம்ம கிட்ட ஒரு பெரிய பணம் இருக்கு, நிறைய நல்ல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா அதுவா வளர்ந்துட்டு வரும். சோ இங்கேயும் பேசிக்கா நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டுக்கும் வரக்கூடிய அவுட்புட்டுக்கும் அப்படியெல்லாம் லிங்க் இருக்காது. ஒரு முறை பெரிய கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணி விட்டா அந்த கேபிட்டலே நம்மளுக்கு பணத்தை வளர்த்து கொடுத்துட்டு வரும். ஆனா லேபர் லெவரேஜோ இல்ல கேபிட்டல் லெவரேஜோ எல்லார்கிட்டயும் ஆக்சஸபிளா இருக்காது. எல்லாருக்கும் ஆக்சஸபிளா இருக்கக்கூடிய 2 நல்ல ஃபார்ம் ஆஃப் லெவரேஜ் கோடு, மீடியா. அதாவது கோட் அடிச்சு சாஃப்ட்வேரோ இல்ல ஆப்போ பண்ணி யாருக்கு வேணாலும் யாரு நினைச்சாலும் விற்க முடியும். அதே மாதிரி மீடியான்னு சொல்லும்போது யூடியூபோ இல்ல இன்ஸ்டாகிராமோ எடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஃபார்மேட்ல தான் இருக்கும். யாரு வேணாலும் ஆரம்பிக்கலாம், எத்தனை ஆடியன்ஸ் வேணாலும் நம்மளால ரீச் பண்ண முடியும். சோ இந்த மாதிரியான லெவரேஜ் ஏதாவது ஒண்ணு நம்ம பக்கம் இருக்கான்றது ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஆனா லெவரேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு அன்கம்ஃபர்டபிளான விஷயம், அதுல இருந்து அவுட்புட்டோ இல்ல பலனோ வர்றதுக்கு பல மாசங்கள்ல இருந்து சில வருஷங்கள் கூட ஆகலாம். அதாவது உதாரணத்துக்கு ஒரு யூடியூப் சேனலோ இல்ல ஏதோ கோட் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதுல ஆடியன்ஸ் வர்றதுக்கு 1-2 வருஷம் வெயிட் பண்ணாலும் யாருமே வராம இருக்கலாம். ஆனா சடனா நமக்கு growth வரும்போது நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெரிய அவுட்புட் வந்திருக்கும். அந்த ரொம்ப நாள் பலனே இல்லாம பிளாட்டா இருக்க பீரியட்ல தான் நிறைய மக்கள் அதை குவிட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம வேலை செய்யும் போது நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு உடனே நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கிறதுனால அது நமக்கு அட்ராக்டிவா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி லெவரேஜ் பேஸ் விஷயத்துக்கு இன்வெஸ்டிங்கே கூட எடுத்துக்கோங்க, சில வருஷங்கள் நீங்க வெயிட் பண்ணாதான் இவ்வளவு நாள் கொடுக்காத ரிட்டர்ன் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கும் மேலான ரிட்டர்னை கொடுத்துருக்கும். சோ இந்த லெவரேஜ்ல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த அன்கம்ஃபர்டபிள் பார்ட்டியும் ரொம்ப நாள் யாரு கடந்து போறாங்களோ அவங்க தான் அதோட பெனிஃபிட்டை நல்லா அனுபவிக்க முடியும். ஸோ இப்போ உங்க துறையிலே நீங்க ரெகுலரா பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தையோ ஏதோ ஒரு ரிப்பீட்டபிள் டாஸ்கையோ ஒரு டெம்ப்ளேட்டாவோ இல்ல ஒரு பிடிஎஃபாவோ டிஜிட்டல் ப்ராடக்டா அதை நீங்க பில்ட் பண்ணி செல் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா சிம்பிளா ஒரு பிளாக் போஸ்டோ இல்ல லிங்க்டின் போஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இதை தொடர்ந்து போட்டுக்கிட்டே வந்தா நமக்கான ஆடியன்ஸ் பேஸ் வச்சு டிஸ்ட்ரிபியூஷனை பில்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ இல்ல சர்வீஸோ நீங்க பில்ட் பண்ணி இல்ல நீங்க பண்ணக்கூடிய ஸ்கில்லையே மல்டிபிள் பீப்புளுக்கு ரீச் ஆகிறதுக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம். இல்ல சிம்பிளா ஏதோ ஒரு ப்ராடக்ட் இல்ல சர்வீஸ் ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து சின்னதா ஒரு பிசிக்கல் லொகேஷன்ல பண்றீங்கன்னா அந்த லெவல் ஆஃப் ஆடியன்ஸை மட்டும் தான் ரீச் பண்ண முடியும். அதுக்கு பதிலா டிஜிட்டல் பிரசன்ஸ் இருந்ததுன்னா இல்ல அமேசான் மாதிரி இதெல்லாம் லிஸ்ட் பண்றீங்கன்னா இன்னும் நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். ஸோ இதுதான் லெவரேஜோட பியூட்டியே. ஸோ இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்லோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தோ எப்படி டிஜிட்டலா மல்டிபிள் பீப்புளுக்கு ரீச் பண்ண வைக்க முடியும் இல்ல அதை எப்படி ஸ்கேல் பண்ணலான்றதை யோசிச்சு அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இன்ஃபேக்ட் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்குன்னு அர்த்தம். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா பணம் எப்படி அதிகமா பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நார்மலா எப்பவும் பண்ற விஷயத்தையே பண்ணிட்டு எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் வரணும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பா நடக்காது. எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட் வரணும் நம்மளும் எக்ஸ்ட்ராடினரியான எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கணும். இப்பவே அதுக்கான ஆக்ஷனை தொடங்கணும். இதுக்கு அடுத்து தான் இந்த வீடியோல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னே சொல்லுவேன். அதாவது உங்க லைஃப்ல ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு யோசிச்சிருக்கீங்க. அது அப்ப யோசிச்சு பார்க்கும்போது ஒரு இம்பாசிபிளான டாஸ்க் மாதிரி இருக்கும். இல்ல ரொம்ப பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும். அதை அச்சீவ் பண்ணனா போதும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும்ல. உதாரணத்துக்கு ஒரு பெரிய வீடு கட்டணும்னு யோசிச்சிருக்கலாம். இல்ல கார் வாங்கணும்னு யோசிச்சிருக்கலாம். இல்ல உங்க சேலரி முதல்ல மாசத்துக்கு 1 லட்சமா மாறினதா இருக்கலாம். எந்த கோலா வேணாலும் இருக்கலாம். அந்த பாயிண்ட் அச்சீவ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஏதோ ஒரு பெரிய டாஸ்க் மாதிரியும் இதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு ஒரு டவுட்லயே இருந்திருக்கும்ல. ஆனா அதை அச்சீவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே அது ரொம்ப நார்மலா மாறி இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 12th எல்லாத்துக்கும் பாஸ் ஆகணும்னு யோசிச்சு அதை பாஸ் ஆகிறது ஒரு விஷயமா மோஸ்ட் பீப்புள் இருந்திருக்கும். அதே மாதிரி வேலை கிடைக்குமா கிடைக்காதான் டவுட்லயே சுத்திட்டு இருப்போம். அந்த வேலை கிடைச்ச உடனே வேலை கிடைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்ட்டு நம்ம மைண்டே மாறி இருக்கும்ல. ஏன்னா சைக்காலஜி படி நம்ம பிரெயினே ரெஃபரன்ஸ் பாயிண்டை வச்சு தான் ஆக்டே ஆகும். இப்போ உதாரணத்துக்கு முதல்ல நான் 10,000 இல்ல 15,000 சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது 1 லட்ச ரூபாய் சம்பளம்ன்றது என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய நம்பரா இருந்தது. ஆனா ஒரு பாயிண்ட்ல இந்த சம்பளமும் மாசம் மாசம் கிடைக்க ஆரம்பிச்ச உடனே அதுக்கப்புறம் இதுதானே என்னோட பேஸ் லைனே, இதான நார்மலான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம மைண்டே அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனாலதான் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கோல்ஸோ இல்ல ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸோ நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெருசா வச்சிருக்கணும்னு சொல்லுவேன். யூசுவலா ஒரு நம்பர் சொல்லுவேன், 10,000x கோல் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். அதாவது முதல்ல நீங்க வேலைக்கு போகும்போது அதாவது சப்ஸ்டான்சியலா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்களா, மாசத்துக்கு 10,000 20,000 சம்பளம் இருந்தா ஆரம்பிச்சிருப்போம்ல. அதை விட லைஃப்ல ஏதோ ஒரு பாயிண்ட்ல 10,000 மடங்கு ஒர்த்தான நெட்வொர்க் வச்சிருப்பன்றத எல்லாருமே கோலா வச்சிருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க முதல்ல வேலைக்கு போகும்போது உங்க மாச வருமானமே 15,000 இருந்து ஆரம்பிச்சதுன்னு அசியூம் பண்ணிப்போம். அதை விட 10,000 மடங்குன்னு கணக்கு பண்ணீங்கன்னா உங்களோட நெட்வொர்க் மட்டும், அதாவது உங்க சொத்து எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா, இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையும் சேர்த்தா 15 கோடி வரைக்கும் வரணும்ன்றத எய்மா கட்டாயமா வச்சிருக்கணும். இன்ஃபேக்ட் இதை விட பெரிய கோல் வைக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனா இதை விட சின்னதா ஒரு கோல் வைக்கிறீங்கன்னா உங்களை நீங்களே லிமிட் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதாவது உங்க கெப்பாசிட்டியை விட நீங்க கம்மியா யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா எப்ப யோசிக்கும் போதும் பெரிய நம்பர்ஸை யோசிக்கிறதுக்கு கூச்சமே படக்கூடாது. அது நம்மளோட சேலரி லெவலா இருக்கலாம், இல்ல நெட்வொர்த்தா இருக்கலாம். ஆனால் நம்மளோட கோலும் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸும் ரொம்ப பெருசா இருக்கணும். இன்ஃபேக்ட் நீங்க இம்பாசிபிள் நினைக்கிற கோலை நீங்க முதல்ல அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட பேஸ் லைனா மாறிடும். அங்கிருந்து அதை மறுபடியும் அச்சீவ் பண்றதுக்கு மைண்ட்ல எந்த பிளாக்கேஜும் இருக்காது. ஏன்னா இதை ஆல்ரெடி நான் பண்ணிருக்கேன், இதை என்னால பண்ண முடியும், நம்ம அப்பதான் நம்பவே ஆரம்பிப்போம். அதே மாதிரி பெரிய கோலை செட் பண்ணிட்டேன், பெரிய நம்பரை யோசிச்சிட்டேன், அதனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும்னா அதுவும் நடக்காது. அதுக்கான ஆக்ஷனை நம்ம போட்டா மட்டும் தான் அந்த ரிசல்ட் வந்திருக்கும். இந்த பெரிய நம்பரோ இல்ல ரொம்ப பெரிய கோலை வைக்கிறது ஆக்சுவலா நம்மளே டிஸ்குவாலிஃபை பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக தான். அதாவது என்னால இவ்வளவுதான் முடியும்னு சொல்லிட்டு லிமிட் பண்ணாம என்னால அதை விட பெருசா போக முடியும்னு சொல்லிட்டு நம்ம க்ரோ ஆகிறதுக்காக வைக்கக்கூடிய மைண்ட் செட் மட்டும் தான். அதுவே தவிர இது வரைக்கும் 4 ஃபேக்டரையும் பண்ணி நம்மளோட ஆக்ஷன் போட்டா மட்டும் தான் ரிசல்ட் நமக்கு வந்து சேரும். சோ இந்த பாயிண்ட்ல நம்ம ஆக்ஷனபிளா பண்ண வேண்டியது நம்மளோட இன்கமா இருக்கலாம், இல்ல நம்மளோட நெட்வொர்க் இல்ல சேவிங்ஸா இருக்கலாம். அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கோலை வச்சிருக்கலாம். அதுவும் ரொம்ப பெரிய கோலா வச்சிருக்கணும். நம்மளால பார்த்தா நம்பவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பெரிய கோலா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை பண்ணணும்னா அடுத்து நான் என்னெல்லாம் பண்ணணும்ன்றதுக்கான ஒரு 2 இல்ல 3 ஸ்டெப்பாவது நோட் பண்ணணும். உதாரணத்துக்கு அடுத்த 2 வருஷத்துல என்னோட சேலரியை டபுள் பண்ணணும்ன்றது கோலா வைக்கிறீங்கன்னா அதோட முதல் ஸ்டெப் இப்போ போய் என் ரெஸ்யூமை அப்டேட் பண்றதா இருக்கும். அதுக்கு அடுத்தது ஜாப் போர்ட்டல்ல போயிட்டு என்னோட ப்ரொஃபைலையும் ரெடி பண்ணிட்டு இந்த ரெஸ்யூமை அப்லோட் பண்ணிட்டு ஜாபுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஸ்டெப் இருக்கும்ல, அதை நோட் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும், நம்ம நினைக்கிற ரிசல்ட் கிட்ட அதுவா கொண்டு போய் விட்டுரும். இந்த பெரிய கோலும் அதுக்கான 1-2 ஸ்டெப் மட்டும் தான் ஃபிக்ஷனே, அதை ஆரம்பிச்சு விட்டாலே ரிசல்ட் கிட்ட நம்ம போயிடும். இது வரைக்கும் பார்த்த 4 பாயிண்ட்ஸுமே சில மக்கள் கிட்ட இருந்து ஒரு காமனான ரெஸ்பான்ஸ் வரும். தம்பி நீ சொல்றதெல்லாம் ஈஸி, ஏன்னா நீ ஐடில இருக்க, இல்ல நீ கண்டென்ட் கிரியேட்டரா இருக்க, இல்ல நீ இது பண்ணிட்டு இருக்க, அதனால உன்னால பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லலாம். இல்ல ஆல்ரெடி வேற யாராவது பண்ண பண்ணியிருந்தாலும், இல்ல சேல்ஸோ பிசினஸ்ல ஒருத்தர் பெருசா பண்ணிருக்காருன்னா அவர் பிசினஸ்ல இருக்காரு அதனாலதான் பண்றாருன்னு நம்ம சொல்லிடுவோம். அதாவது எப்பவுமே மக்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க, இல்ல இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதனாலதான் அவர் சக்சஸா இருக்காரு, இதனாலதான் அவரால் பணம் பண்ண முடிஞ்சது நம்ம சொல்றோம்ல, அதுவே ஒரு லிமிடேஷன் தான் சொல்லுவோம். இன்ஃபேக்ட் இங்க இருக்கக்கூடிய 4 பாயிண்ட்ஸுமே எடுத்துக்கலாம். ஒன்னு ஃபைண்டிங் த பிக்கர் பாயிண்ட், அடுத்து நம்ம பண்ணக்கூடிய வேலையில அக்கௌண்டபிலிட்டி அதிகமா இருக்கணும். அதே
மாதிரி நம்ம போடக்கூடிய டைமுக்கும் நம்மளோட அவுட்புட்டுக்கும் அப்படியே லிங்க் இல்லாம லெவரேஜ் யூஸ் பண்ணணும்ன்றதும் நம்ம கோல்ஸையும் நம்ம யோசிக்கக்கூடிய நம்பர்ஸையும் பெருசா யோசிக்கணும்ன்ற எல்லாமே ஹியூமன் ஸ்கில்ஸே தவிர இது ஐடி ஸ்பெசிபிக்காவோ இல்ல ஏதோ ஒரு துறை சார்ந்ததெல்லாம் கிடையாது. ஒரு நர்ஸோ இல்ல டீச்சரோ சேல்ஸ் பர்சனோ இல்ல சின்ன பிசினஸ் ரன் பண்ற யாரு வேணாலும் இந்த 4 விஷயத்தையும் அப்ளை பண்ண முடியும். நம்ம ஆரம்பத்துல பார்த்த என்னோட ஃப்ரெண்டோட ஸ்டோரியிலே அவனோட மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 60%க்கும் குறைவான மார்க்ஸ் தான். அவனுக்கு கோடிங்னு சொல்லிட்டு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவன் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தானா இல்லையான்றது மட்டும் தான் பாயிண்ட். அதை கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி அதுலயே தொடர்ந்து இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் அவன் அப்ளை பண்ணனால அவனால அவனோட இன்கம் ஸ்கேல் பண்ண முடியும். ஸோ growth மைண்ட் செட்டும் கத்துக்கிறதுக்கான ஓப்பன்னஸும், அதாவது புதுசா ஒரு விஷயத்துக்கு போகும்போது பிகினரா ஃபீல் ஆகும். ஸோ ஈகோவெல்லாம் தள்ளி வச்சுட்டு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கு, நான் எப்படி புது துறையில பண்ண முடியும் நம்மளே லிமிட் பண்ணிக்காம பிகினரா இருந்து கத்துக்கிட்டு அதுல க்ரோ ஆவன் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களால ஈஸியா அவங்களோட இன்கம் உயர்த்த முடியும். இன்ஃபேக்ட் இந்த வீடியோல உங்களோட சிச்சுவேஷனோ இல்ல உங்களுக்கு ரிலேட் ஆகிற மாதிரி ஒரு 2-3 ஆக்ஷன் ஐட்டமாவது இருக்கும். அதுல ஒன்னே எடுத்து அதை மறுபடியும் ரீவிசிட் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கான ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த ஃபேக்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இவென்ச்சுவலா நம்மளோட இன்கம் நம்ம நினைச்சதை விட ரொம்ப பெருசா க்ரோ ஆயிருக்கும். இது வரைக்கும் பார்த்த இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ இல்ல புதுசா வருதுன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற செலக்ட் பண்ணினா இந்த சேனல்ல போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.